ஹாய் அஸ்ஸலாம் வலைக்கும் எவ்ரிவன். இன்றைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வீட்டிலேயே செஞ்சு 10 நாள் வரை கெட்டு போகாமல் இருக்க என்ன செய்யலாம்ங்கிற ஐடியா தான். அதுக்கு முன்னால் என் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. எனக்கு ஒரு வாரத்துக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் நான் செய்ய போகிறேன். அதுக்காக 2 முழு வெள்ளைப்பூடு எடுத்திருக்கிறேன். 2 இன்ச் அளவு இஞ்சி துண்டு எடுத்து தோல் உரித்து நல்லா கழுகி ஈரம் இல்லாமல் காய வச்சு எடுத்திருக்கிறேன். கொஞ்சம் ஈரம் இருந்தாலும் கூட நிறம் மாறி அடுத்த நாள் கெட்டு போயிடும். அதனால் ஜிஞ்சர் கார்லிக்கை நல்லா காய வச்சு எடுத்துக்கொள்ளுங்க. நான் இந்த பேஸ்ட்டை செய்கிறதுக்காக இந்த மாதிரி கிரேட்டர் தான் யூஸ் பண்ண போகிறேன். எனக்கு ஜிஞ்சர் கார்லிக் துண்டு துண்டாக இருக்கிற மாதிரி தான் தேவை. அதனால தான் நான் கிரேட்டர் யூஸ் பண்ணுறேன். இங்கே மிக்ஸி ஜாரில் தண்ணி இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்செடுத்த இந்த பேஸ்ட்டில் 1/4 டீஸ்பூன் உப்பு, அதோட 1 டீஸ்பூன் ஆயிலும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். இந்த பேஸ்ட்டை போட்டு வைக்கிறதுக்கு நான் கிளாஸ் பாட்டில் தான் எடுத்திருக்கிறேன். ஏண்டவரை நீங்களும் கிளாஸ் பாட்டிலே யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பாட்டிலை ஃபில் பண்ணி மூடியாச்சு. இனி அப்படியே ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதான். டெய்லி நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வைக்கும்போது கண்டிப்பாக மூடி போட்டு மூடியே வைங்க. இல்லைன்னா ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாக இந்த ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். நான் சொன்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணினா 7லேருந்து 10 நாள் வரை ஃப்ரிட்ஜில் வச்சு டெய்லி யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு மிச்சம் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.